நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே மதுபோதையில் கல்லூரி பேருந்து ஓட்டி வந்த ஓட்டுநர் பள்ளி மாணவர்கள் ஏற்றிச் சென்ற ஆட்டோ மீது மோதி விபத்து. 3 மாணவர்கள், ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயம். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை நடந்து வருகிறது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்தவர் இசைக்கப்பன். இவருக்கு வயது 30. இவர் தனியார் கல்லூரியில் பேருந்து ஓட்டுநராக இருந்து வருகிறார். இவர் சுத்தமல்லியில் இருந்து கல்லூரிக்கு பேருந்து இயக்கிக் கொண்டு சென்றபோது மது போதையில் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சாலையில் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது இசைக்கப்பன் ஓட்டி வந்த கல்லூரி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இதில் ஆட்டோவில் பயணித்த 7ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்கள், 1 மாணவி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் என 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உடனடியாக அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து ஆட்டோவில் இருந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவ மாணவிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் தீவிர சிகிச்சை நடந்து வருகிறது. இந்த நிலையில் கல்லூரி பேருந்து ஓட்டி வந்த இசைக்கப்பனை பகுதி மக்கள் மடக்கி பிடித்த போது மது போதையில் இருந்ததை கண்டறிந்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மது போதையில் இருந்த இசைக்கப்பனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதையில் கல்லூரி பேருந்து இயக்கிய ஆட்டோ மீது மோதி ஏற்பட்ட விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.